சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அதை ஒரு 3/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். 3/4 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து அது மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி நல்லா வச்சுருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் இது. அதனால் மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் எடுத்துருவேன் எப்போவுமே. நீங்கள் ஒரு நாள் அப்படியே போட்டுருந்தாலும் போடுங்க, அது உங்களோட விருப்பம். அது நான் இந்த கறியை எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லாம் நல்லா பாருங்கள், நல்லா கழுவி அது உள்ளே இருக்கிற அந்த ரத்தெல்லாம் எடுத்துடணும், இல்லை கசப்பு இருக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கிரேவிக்கு சிக்கனை கழுவி வச்சுருக்கேன். இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலை வச்சுருக்கேன். இப்போ ஒரு 2 தக்காளி, பெரிய தக்காளி, அந்த 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணோம் அந்த சிக்கன் கிரேவிக்கு. ஒரு 200 கிராமு சின்ன வெங்காயம் எல்லாம் தோல் சீவி இதை வச்சுருக்கேன். இப்போ இது அப்படியே வதக்கக்கூடாது. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை கொஞ்சம் மேஷாக, ரொம்ப நைஸு கிடையாது, ரொம்பவும் குறன்னு கிடையாது, மீடியமானதாக நான் இப்போ மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்க போகிறேன். இது அரைச்சிக்கணும், அப்படியே போடக்கூடாது. அது வெங்காயத்தை அரைச்சிட்டு நான் அதுக்கப்புறம் வதக்கிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அது கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அது போட்டு நல்லா வதங்கணும். அது நல்லா வதக்கி அது ப்ரௌன் ஆகணும், நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா பொரியுது பாருங்கள். அது பொரிஞ்சோம்னா அதுக்கப்புறம் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். கரண்டி எடுத்துட்டாங்க. காய் என்ன பண்ணணுமா, நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கல, அது போட்டுக்கலாம். அது போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். இப்போ தக்காளி போடுறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இந்த 2 தக்காளி, அந்த பெரிய தக்காளி 3/4 கிலோ சிக்கனுக்கு 2 தக்காளி தான் போட்டிருக்கேன். நிறைய தக்காளி போட்டால் புளிப்பு இருக்கும், அதனால் 2 தக்காளி தான் போட்டுக்கிறேன். அது நல்லா அந்த பச்சை நல்லா மேஷ் ஆகணும். அது நல்லா வதங்கி நல்லா அந்த தக்காளிலாம் நல்லா கரையணும். இப்போ அது நல்லா வதங்கி நல்லா அந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். இந்த பச்சை மிளகாலாம் இருக்குது இல்லையா, இந்த பச்சை மிளகாலாம் அதுவும் கொஞ்சம் அப்படியே மேஷ் ஆகணும். இந்த பச்சையாகவே எடுத்து பாருங்கள், அது இன்னும் நல்லா வதங்கி நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 1 ஸ்பூன் அது போட்டாச்சு. இன்னும் ஒரு 4 ஸ்பூன் போட்டாச்சு. அதை போட்டு நல்லா வதக்கணும். அதுவும் பச்சை வாசனை போகணும். நல்லா போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிடணும். சட்டுன்னு செய்யலாங்க சிக்கன் கிரேவி. அது யாருன்னா விருந்தாங்க யாருன்னா வந்துட்டால் இதெல்லாம் செய்யணும்னு யோசனையே கிடையாது. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தீங்களா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் அதை அரைச்சி விழுத போட்டு பண்ணிக்கலாம். அது ஒன்றும் இல்லை. சின்ன வெங்காயம் போட்டால் சின்ன வெங்காயம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு கொஞ்சம் காரமாக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு தன்மை இருக்கும். இப்போ நல்லா வதங்குது. இப்போ நல்லா வதங்குது. நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இப்போ
மிளகா ஸ்பூன், 4 ஸ்பூன். மிளகா 2 ஸ்பூன் போட போகிறோம். அது எவ்வளோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் ஸ்பூனு. அது காட்டுங்க, போட்டுங்களா? அந்த ஸ்பூன் காட்டுங்களா? சரியா? இந்த 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் அது, அதில் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். வீட்டுக்கு தனி மிளகாய் தூள், அது வெறும் ரெட் சில்லி இல்லை, அது மிளகாய் தூள், வீட்டுக்கு தனி மிளகாய் தூள், அது 2 ஸ்பூன் போட்டாச்சு. அதுவும் நல்லா வதங்கணும். இப்போது சிக்கன் மசாலா தேவைன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். அந்த கிரேவிக்கு நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் போடுறேன். நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் சிக்கன் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா போட்டுட்டு நல்லா வதக்கணும். அது பச்சை வாசனை போகணும், அந்த சிக்கன் மசாலையும் பச்சை வாசனை போகணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது நல்லா மேஷ் ஆகி நல்லா தொக்காகணும். அது வெங்காயம் வச்சுருக்கேன் இல்லையா, அது கொஞ்சம் அது கழுவி அந்த இதுலேருந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன் நான். நல்லா அது கொதி வருது பாருங்கள். அது அப்படியே நல்லா ஒரு மாதிரி நல்லா கொதிச்சு வருது. அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அந்த பச்சை வாசனைலாம் போனால் தான் அது நல்லா அந்த ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ கொத்தமல்லி கட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் காம்பெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த காம்பெல்லாம் அதுக்கு முதல்ல போட்டுருவேன். போட்டுட்டு அது மேலே இருக்கிற அந்த விழுது வந்துட்டு அது கொதித்து அது ரெடி ஆகலை சிக்கன் கிரேவி, அப்போ போடுவேன். அந்த காம்பெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கினோம்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கறியில் சேர்ந்ததுன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதிக்குதுங்க, கொதித்து வருது, அந்த எண்ணெய் பதத்தில் வருது. இப்போ தேவையானது இப்போ உப்பு போடுறேன். அது உப்பு தேவையானது வந்து உப்பு போட்டுக்கிறேன். அது போதுமான அளவு போதும்னா உங்களுக்கு எவ்வளோ கொஞ்சம் உப்பு கொஞ்சம் உரப்பு வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு கல் கம்மியாக தான் எப்போவுமே நான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்துட்டு நீங்கள் தேவைன்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது உப்பு நல்லா கரைஞ்சி அதுவும் நல்லா மேஷ் ஆகணும். இப்போ வந்து கறியை போட்டுக்கலாம். இப்போ வந்து கறி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம்ல, இப்போ வந்து அந்த கறியை போட்டுக்கலாம். கறியை போட்டுட்டு இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அது வந்து மேஷாக நல்லா வதங்கணும். அதுலேயே அந்த கிரேவிலே நல்லா வதங்கி அதில் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ வதக்கணும். இப்போது இந்த கிரேவிலே நல்லா வதக்கி எடுக்கிறேன். இப்போ அது ஒரு 10 நிமிஷம் அது தண்ணி அது விடணும். இப்போ நல்லா வதங்கணும். அது அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும்.
நல்லா வதங்கியாச்சு. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் சுண்ட வைக்கணும். அது கிரேவியாக சுண்ட வைக்கணும். தண்ணி ஊற்ற போகிறீங்களா? இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கொஞ்சம் வேகத்துக்காக ஊற்றுறோம். சும்மா ஒரு 4 டம்ளர் தண்ணி. அது கொஞ்சம் நல்லா வேகணும். சிக்கன் கிரேவி நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா கொதித்து நல்லா திக்காயிடுச்சு. அந்த சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடுச்சு. இவ்வளோதான் கிரேவி. இது கூட இப்போ வந்து லெமன் பிழிகிறோம். பாதி லெமன், ஏன்னா 3/4 கிலோ சிக்கனுக்கு பாதி லெமன் பிழிகிறோம். அது வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் லெமனு. அதனால் வந்து நீங்கள் இந்த சிக்கன் கிரேவிக்கு லெமன் பிழிஞ்சே இருக்க மாட்டீங்க. பிழிஞ்சு சிக்கன் கிரேவி பண்ணி இருக்க மாட்டீங்க. இப்போ நான் வந்து அதில் பாதி லெமன் பிழிஞ்சு இருக்கிறேன். இப்போ அந்த கரெக்டான பதத்துக்கு இருக்குது. தோசை, சப்பாத்தி, இட்லி, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்கும் வச்சு இடியாப்பம் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போது லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு ஆஃப் பண்ண போகிறேன். இது வந்து பெப்பர் வந்து இந்த பெப்பர் வந்து இது கொல்லிமலை பெப்பரு. நான் கொல்லிமலைக்கு போயிட்டு இருந்தேன், அப்போ வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் சின்ன ஸ்பூன் தான் அதில் 3/4 ஸ்பூன் போடுறேன். அதனால் ரொம்ப காட்டாக இருக்கும். இது உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த பெப்பருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து அது வந்து ரொம்ப காட்டாக இருக்கிறதுனால 3/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ வந்து கிரேவி வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. அது பெப்பர் எல்லாத்தையும் கலரி விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ண வேண்டியதுதான். நீங்களே இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்னு சொல்லுங்கள். சட்டுன்னு செய்யலாம். இது யாருன்னா விருந்தாளி வந்துட்டால் அது எதனா செய்யணும்னு யோசிக்க வேண்டியதில்லை. அது எல்லாம் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் அரைச்சி போடுங்க. அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் அரைச்சி தக்காளி கட் பண்ணி டக்குன்னு கடன்னு செஞ்சுக்கலாம். இது ஒன்றும் பிரமாதமே கிடையாது. அவ்வளோதான். இது சிக்கன் கிரேவிங்க. இது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். நல்லாயிருக்கும். நீங்கள் சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடிங்க.